ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 21 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 20 ரொட்டீன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எந்திரிச்சுன்னா 7 மணிக்கு ஆம்லா ஜூஸ் அப்படின்றது எப்பயும் போல என்னோட ரொட்டீன் தான். இன்றைக்கி 8:20க்கு வாட்டர் மெலன் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஜூஸோட அளவு வந்து 400 ml. பழம் ப்ளஸ் தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இது பெரிய கிளாஸு 1/2 லிட்டர் கிளாஸ் மாதிரி வரும். இதுக்கு வந்து 400 ml வந்து வாட்டர் மெலன் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். மணி 9:40 ஆகுது. செவ்வாழை வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். ஒரு செக்ஷன் கிளாஸ் முடிஞ்சோனையுமே நல்ல பசி, அதனால் ஒரு செவ்வாழை வாழைப்பழம் எடுத்துட்டேன். வெயிட் லாஸில் திரும்ப அந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். வாழைப்பழம் எடுக்கலாமா, வாழைப்பழத்தில் சுகர் ஜாஸ்தி, அது செவ்வாழை சுகர் ஜாஸ்தி. செவ்வாழையில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. மெயினாக லேடிஸ் டெய்லி எடுத்து தான் ஆகணும். நரம்பு வீக்காக இருக்கவங்க, குதிங்கால் பெயின் இருக்குது, வெரிகோஸ் பெயின் இருக்கவங்களாம் டெய்லி செவ்வாழை எடுத்திங்கன்னா உங்கள் நரம்பு ஸ்ட்ரென்த்தன் ஆகும், ரத்த ஓட்டம் சீராகும். அதே நேரத்தில் எக்ஸசைஸும் பண்ணணும். டெய்லி வாழைப்பழம் எடுக்கலாம், ஆனால் நைட்டு சாயந்தரமாக எடுக்காமல் வெயிட் லாஸில் காலையில் 10-11 மணிக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லாயிருக்கும், வயிறும் ஃபீலிங்காக இருக்கும். சாயந்தரத்தில் அந்த கிரேவிங்ஸ் அப்படின்றது வராது. இப்போ நான் எடுக்கிறது செவ்வாழை வாழைப்பழம். மணி 9:40 ஆகுது. இன்றைக்கி காலையில் எக்ஸசைஸ் அப்படின்றது தம்பிள்ஸ் வச்சு அப்பர் பாடி லோயர் பாடி ஒர்க் அவுட் தான் பண்ணேன். எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்பப்போ ஃபுல் பாடி ஒர்க் அவுட் சேர்த்து செட்டு மாதிரி தான் பண்ணுவேன். ஆப்ரன் அதிகமாக பண்ணுவேன், 10-12 செட்டு வந்து பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஆப்ரன் பண்ணிவிட்டு அப்பர் பாடி ஒன்று லோயர் பாடி ஒன்றுன்னு சொல்லி மிங்கிள் பண்ணி செட்டு மாதிரி பண்ணுவேன். மார்னிங்கில் வந்து எப்போயுமே 1.5 hours வந்து இப்போ 21 டேஸாகவே 1.5 hours எக்ஸசைஸ் அப்படின்றத செம்மையாக ஃபினிஷ் பண்ணுறேன். எக்ஸசைஸ் பண்ணும்போது டயர்டாகவும் சோம்பேறித்தனம் இருக்கும், பண்ணணுமான்னு தோணும். சில சமயங்கள் பயங்கரமாக இருக்கும். அப்போ ஏசி போட்டுக்குவேன், ஃபேன் போடாமல் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஏசி போட்டுருவேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பாட்டு சவுண்டை வச்சு கேட்டுக்குவேன், ரூம்பை கதவை சாத்திக்குவேன், என்னென்னமோ பண்ணி ஆனால் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிடுவான். அந்த எக்ஸசைஸ் ஒரு தடவையாக பண்ணால் தான் அந்த திருப்தின்றது நம்மளுக்கு மனசில் இருக்குது. மார்னிங்கில் லோயர் அண்ட் அப்பர் பாடியை செம்மையாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. மத்தியானம் சாப்பாடு மணி 2 இருக்கும். சாதம் வந்து 100 கிராம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சாதத்துக்குள்ளே வந்து சொரக்காய் வந்து பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி பண்ணியிருந்தேன். அது வந்து 100 கிராம் எடுத்திருந்தேன். சாதத்தை சுற்றி வச்சு நடுவில் புளி போட்டு அந்த சொரக்காய் பாசிப்பருப்பு சாம்பார் ஊற்றிருந்தேன். முட்டை வேக வச்ச வெள்ளைக்கரு மட்டும் 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு அது 50 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். வேக வச்சு அப்படியே மசாலா பொடி போட்டு வறுத்தது தான். இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடாக எடுத்தது வந்து இதுதான். நான் டெய்லி தண்ணி அப்படின்றது ஒரு நாளைக்கு 4-6 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன். அப்படி இருந்துமே எனக்கு பாடி கொஞ்சம் ஹீட்டான மாதிரி இருந்ததுனால இப்போ சாயந்தரம் ஆனோடனே 4-5 மணிக்கு வந்து நான் இளநீ தான் எடுத்துக்கிறேன். தண்ணி காயாக தான் வாங்கி அப்படியே குடித்தேன். அதில் இளநீ ரொம்ப இல்லை. ஈவினிங்கில் 4:30 இருக்கும். ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு செட்டு வந்து வெறுமனே பண்ணுவேன், ஒரு செட்டு வந்து தம்பிள்ஸ் வச்சு 5 kg கிட்டில் பால் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுவேன். தம்பிள்ஸ் கிட்டில் பால் எக்ஸசைஸ் போடுங்கக்கான்னு சொன்னீங்க. கண்டிப்பாக 21 டேஸ் முடியட்டும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்து 21 டேஸ் கிட்டில் பால் சேலஞ்ச் மாதிரியே போடுறேன். ஒவ்வொரு நாளும் நான் எக்ஸசைஸ் பண்ணி காமிக்கிற மாதிரியே வீடியோ வரும் உங்களுக்கு. ஈவினிங்கில் ஒரு 50 நிமிஷத்துக்கு செம்மையாக ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. சாயந்தரம் ஒரு 6:30க்கு மேலே தான் வாக்கிங் போனேன். 6:30லேருந்து ஒரு 7:30 வரைக்கும் 8 மணி வரைக்கும் வாக்கிங் பண்ணியிருப்பேன். வரும்போது இன்றைக்கி ஃப்ரெண்டெல்லாம் பார்த்து பேசினதுனால வீட்டுக்கு வரும்போது மணி 8:20 ஆயிடுச்சு. கொஞ்சம் எல்லோரும் புதுசாக பார்த்ததுனால ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 8:20 ஆயிடுச்சு. ராத்திரிக்கு நான் எந்த விதமான ஃபுட்டையும் எடுத்துக்கல. டே 20 வெக்கப் டைம் வந்து 4:40. வெயிட்டு வந்து 58 கிலோவும் 90 கிராமும் இருக்குது. 300 கிராம் குறைஞ்சிருக்கு. மார்னிங்கில் லோயர் அண்ட் அப்பர் பாடி ஒர்க் அவுட் தான் பண்ணேன். சீட் மீல் எதுவும் எடுத்துக்கல. ஈவினிங்கில் ஃபுல் பாடி ஒர்க் அவுட். ஸ்டடீஸ் அப்படின்றது இன்றைக்கி வந்து சிரிக்கக்கூடாது. அம்புலி மாமா புக்கு, பழைய புக்கு இருந்தது, அதுதான் படித்தேன். சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். இன்றைக்கி ரொம்ப நைஸ் எனக்கு. ஏன்னா வாக்கிங் போக முடியாதுனாலும் போகணும் அப்படின்னு சொல்லி துரத்தி பிடிச்சி போனேன். இன்றைக்கி வாக்கிங் ஸ்டெப் வந்து 11,525. பெட் டைம் வந்து மணி 9:40 ஆகுது. ஒரு 10 நிமிஷத்தில் போய் படுத்துருவான். ஸோ இன்றைக்கி என்னோடய வேலையை செமையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரு சிஸ்டர் என்னோடய கலோரி பர்னிங் டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. 2 டைம் எக்ஸசைஸ் பண்ணும்போது எவ்வளோ ஸ்டெப்பு இருந்தது பார்த்துக்குவேன். நான் போகும்போது 5,800 ஸ்டெப்பு இருந்தது. அதை கழிச்சிட்டு தான் 11,525 ஸ்டெப்புன்னு எழுதுவேன். ஸோ டோட்டல் கலோரி பேர்னிங் அப்படின்றது இன்றைக்கி வந்து 970. இந்த 21 டேஸில் தான். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரி பேன் பண்ணுவேன்னா 300 to 400 கலோரிக்கு தான் பேன் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸோ இந்த 21 டேஸில் வந்து மினிமம் 700லேருந்து மேக்ஸிமம் 1000 வரைக்கும் நான் கலோரி பேன் பண்ணியிருக்கேன். கிலோமீட்டர் வந்து 12 கிலோமீட்டர் வருது. ஸோ வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் சேர்த்து 2.25 மணி நேரம். இதுதான் என்னோட கலோரி பேர்னிங் டீட்டெயில். இது வந்து துல்லியமாக சொல்ல முடியுமான்னு கேட்டால் கிடையாது, அப்ராக்சிமேட்டட் தான். எதையுமே மோட்டிவேஷனுக்கு எடுத்துக்கோங்க.
இதை பார்த்துட்டு நம்ம பண்ணலையேன்னு சொல்லி டீமோட்டிவேஷன் ஆகாதீங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மில் எனக்கு டைம் கிடச்சி அதனால நான் பண்ணுறேன். எல்லா நாளும் என்னால் இப்படி பண்ண முடியாது. ஸோ எதையுமே மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் சந்தேகங்கள் அப்படிங்கும்போது நேற்று முட்டி வலி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்கள வந்து நான் டாக்டரை போய் பாருன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் இதை நேற்றே வீடியோவில் சொல்லுவோன்னு நினச்சிருந்தேன். இருந்தாலும் ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருமே அப்படின்றதுனால தான். ஒரு சிலருக்கு குதிங்காலில் போனோட வளர்ச்சி எக்ஸஸாக நீட்டிகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸசைஸ் ஜம்ப் பண்ணி பண்ணும்போது அந்த போனுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது குதிங்கால் பெயின் வரும். அப்படி இருக்கிறவங்க நான் நேற்று சொன்ன மாதிரி ஷூவும் சாக்ஸும் திக்காக போட்டுக்கோங்க. ஜம்ப் பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. தம்பிள்ஸ் வச்சு பண்ணுற எக்ஸசைஸ் ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள். ஸ்குவாட் பண்ணுங்கள், ஸ்மோ ஸ்குவாட் பண்ணுங்கள், ரிவர்ஸ் லங்ஸஸ் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வெயிட் வச்சு லிஃப்ட் பண்ணும்போது மெதுவாக எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குதிங்காலுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. பட் நம்ம ஹெவியாக ஜம்ப் பண்ணி நீங்கள் குதிக்கிறதுனால தான் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் 100 Day சேலஞ்சை ஃபாலோ பண்ணலாம், தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இருக்க எக்ஸசைஸில் ஜம்பிங் ஜாக்கு, ரன்னிங் இன் பிளேஸு, ஸ்கிப்பிங் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. காலை அழுத்தி ஃப்ளோரில் மவுண்டன் கிளைம்பர் பண்ணுறது அது பண்ணாதீங்க. பைசைக்கிள் கிரன்ச்சஸ் பண்ணலாம். 100 Day சேலஞ்சில் டெய்லி எக்ஸசைஸ் போட்டிருப்பேன். அதில் தம்பிள்ஸ் வச்சு எக்ஸசைஸ் போட்டிருப்பேன். ஸ்டாண்டிங் பொசிஷன்லேருந்து எக்ஸசைஸ் இருக்கும். ஜம்ப் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணாமல் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. அந்த போனுக்கு ஃபோர்ஸ் கொடுக்காதீங்க, அது வலிக்காது உங்களுக்கு. எப்போவுமே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் செப்பல் போட்டு நடந்து பழகுங்க. வெளியே போனால் கண்டிப்பாக ஷூ சாக்ஸ் போட்டு நடக்கிறது பழகுங்க. அந்த போனு டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இதுதான் மெயின் விஷயம். இன்னொருத்தவங்க போட்டிருந்தது, எனக்கு 50 வயசு ஆகுது, நான் 63 கிலோ இருக்கேன், நான் வெயிட்டு குறைக்கணும்னு என் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் முந்தியோட இப்போ எனக்கு குதிங்கால் பெயின், கால் வலி எல்லாமே இருக்குது அப்படின்னு. லேடிஸ் வந்து உணவு எடுக்கிறது ரொம்ப அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸும் சரி, ப்ரோட்டீனும் சரி, சத்துன்றதே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி நம்ம பிரச்சனையை கொண்டு வரோம். டெலிவரிக்கு அப்புறமே நீங்கள் வந்து குழந்தைக்கு கொடுக்குற அந்த இன்ட்ரெஸ்ட்டில் உங்கள் பாடியை கவனிச்சிக்கிறது இல்லை. முதல்ல சாப்பாட்டில் சத்தாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக அவங்களால முட்டி வலி சரியாகும். ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டயட்டில் சத்தான உணவுகளை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அரிசி சார்ந்த உணவுகளை கட் டவுன் பண்ணுங்கள். இதுதான் அட்வைஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்கும். நடந்தால் 1.5 மணி நேரம் கண்டினியூவாக நடக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் 20 நிமிஷம் 15 நிமிஷமாக நடங்க. 15 நிமிஷம் வாக்கிங்க. ஒரு நாளைக்கு 6 தடவை 7 தடவை நடந்துக்கோங்க. வீட்டுக்குள்ளேயே மெதுவாக நடங்க. முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட் ஒன். எப்பவுமே காலை தொங்க போட்டும் உட்காராதீங்க. சமல்கள் கூட்டி உட்காருறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. காலை நீட்டி உட்காந்துக்கோங்க. அந்த பெயின்லேருந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். வீட்டுக்குள்ளே நடந்தாலும் முட்டி வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் நீ பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, வலிக்காது. அது வலி இல்லாமல் நீங்கள் உங்கள் லைஃப் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற உணவு தாங்க ரொம்ப முக்கியம். இதுதான் சிம்பிள் பாயிண்ட். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். உங்கள் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப டிசிப்ளினாக இருக்கீங்கக்கா. நீங்கள் எப்படி வந்து வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு கிளாஸும் எடுத்துகிட்டு பயங்கர மோட்டிவேஷனாக இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களோட வீட்டு வேலையும் வந்து விளாக் மாதிரி போடுங்க. நீங்கள் முந்திலாம் போட்டிருக்கீங்க, இப்போ ஏன் போடலை அப்படின்னாங்க. என்னென்னா முந்தி வந்து எனக்கு யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும், அப்புறம் வீட்டு வேலைகள் இருக்கும். அப்போ வந்து எனக்கு யூடியூப் எடிட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக தெரியல, ஈஸியாக தான் பண்ணேன். பட் இப்போ வந்து எனக்கு 3 ஜூம் ஒர்க் அவுட் கிளாஸ் இருக்கும். காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்தா 12 மணி ஆகிடும். அது போக ஒரு கிளாஸுக்கு வராங்க அப்படின்னா அவங்க எனி டைம் டயட் கேட்கும்போது நம்ம ரிப்ளைவும் பண்ணணும். அந்த ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் அப்பப்போ டைம் வேணும். அதனால் எனக்கு கிடைக்கிற டைம் அப்படின்றது ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும். 1/2 hour கிடைக்கும். காலையில் ஒரு 45 நிமிஷம் கிடைக்கும், ஒரு 1 hour. இந்த ஷார்ட் டயத்தில் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறதுனால கடகடன் வீட்டு வேலையை செஞ்சுட்டு அடுத்த வேலைகள் பார்க்கணும். ஓடிட்டு தான் இருக்கேன். ஒரு கேள்விகள் வருது, 40 வயசில் இவ்வளோ ஓடணுமா? இல்லை, இப்போ ஓடினா தான் நம்ம வந்து 60 வயசில் ரெஸ்ட் எடுக்க முடியும். அதனால தான் நான் இப்போ ஓடிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்சி தான் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய வீட்டு வேலைகளும் சரி, என்னோடய ஒர்க்கும் சரி, என்னோடய யூடியூப்பும் சரி, எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் வீடியோ போடுவேன். இல்லை அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் நான் போட மாட்டேன். அது அப்போ தான் என்னால் முழு திருப்தியாக என்னால் போட முடியும். எடிட் பண்ணுறதும் நானே எடிட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சில சமயங்கள்லாம் வெளியூர் எங்கேயா போகிறேன் அப்படின்னா ராத்திரி ஃபுல்லாக முழிச்சிருந்து வீடியோ எடிட் பண்ணி போட்ட காலம்லாம் உண்டு. நான் ஆரம்பிச்சிட்டோம்னா அதில் டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த டிசிப்ளின் தான் நம்மளை வந்து அடுத்த படிக்கு கொண்டு போகும். நம்ம வந்து அடுத்தவங்ககிட்ட மோட்டிவேஷன் தேடக்கூடாது. நம்ம மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்னா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நானும் டயர்ட் ஆவேன். எனக்கும் சில சமயம் டயர்ட் ஆகும், எனக்கும் கோவம் வரும். நான் நித்திஷை திட்டுவேன், நித்திஷா திட்டுவான். பட் சில சமயங்கள் அவங்கள நான் புரிஞ்சுக்குவேன். அவங்கள சொல்லி 45 நிமிஷம் ஆகும், அது எனக்கு டயர்ட் ஆகிடும். அதுக்குள்ளே நானே செஞ்சிருவேன். அவங்க சொல்கிற டயத்துலேயே நான் செஞ்சு முடிச்சிடுவேன். அதனால் நான் யாரையும் எதிர்பார்க்குறதில்ல. சில சமயங்கள் எங்கள் அம்மா வந்தால் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க செய்கிற பொரியல், காய்கறிகள் எல்லாமே அவங்க இருக்கிறதுனால இந்த 21 days வந்து நான் என்னால் ஃபாலோ பண்ணவும் முடிஞ்சதுன்னு சொல்ல முடிஞ்சது. ஏன்னா காலையில் சாயந்தரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு சாயந்தரம் வாக்கிங் போனேன் அப்படின்னா வீட்டில் அவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் நான் வாக்கிங் போனேன். இப்போ வீட்டில்
வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னா நான் வந்து வீட்டு வேலை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேலைகள் நான் பார்த்தாலும் எங்கள் அம்மா இருக்கிறது ஒரு ஒரு பேலன்ஸ் எனக்கு. இப்போ அவங்க நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போயிடுவாங்க. பட் எப்போயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, அம்மாவோ மாமியாரோ நம்மளுக்கு வந்து வேலை செய்யணும், அவங்க வேலை செய்யலை அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. அவங்க இருந்தாலுமே அவங்க வயசானவங்க, அதனால் நான் வந்து அதை எதிர்பார்க்கவே மாட்டேன். எனக்கு டேஸ்ட்டுக்காக சில சமயம் ஒரு சில பொரியல் பண்ண சொல்லுவேன். மற்றபடி அவங்கள வேலை வாங்கணும் அப்படின்ற அவங்க வந்துட்டு அவங்க வேலை செஞ்சுட்டோம், நம்ம ரெஸ்ட் எடுத்துக்குவோம், யாராக இருந்தாலும் நான் அதை நினைக்கவே மாட்டேன். என் வேலையை நான் தான் செய்வேன். அது என்னோடய மைண்ட் செட். அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அந்த ஹோல் டேவும் அந்த திருப்தி வரணும் அப்படின்னா எல்லாத்தையும் டான் செஞ்சு முடித்தாதான் என்னால் அந்த டே வந்து நிம்மதியாக தூங்க முடியும். மேபி சின்ன வயசு பழக்கம்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். அந்த டிசிப்ளின் கொண்டு வரதாங்க கஷ்டமாக இருக்குது. டெய்லி பண்ண முடியல, வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து டயர்டாகிடுது அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த சமயத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. என்றைக்கு பிரிஸ்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ நல்லா வேலை செய்யுங்க. ரெஸ்ட்டு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுங்க. அது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியம். நான் ரெஸ்ட் எடுக்காமல் ஓடுவேன் அப்படின்னா அங்கேயும் நம்ம பாதிப்பு உண்டாக்கும். நம்ம டயர்டாகிடும். திருப்பி ஒரு வெயிட் லாஸை கண்டினியூ பண்ண முடியாது. அதுதான் மெயின் விஷயம். எப்போயுமே யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நான் என்ன சொல்வேன்னா, நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டா நம்ம வந்து கண்டினியூவாக பண்ண முடியும். ஒருத்தவங்களை வந்து டிபெண்ட் பண்ண வேண்டாம் எப்பயுமே. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.